உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லாயர் எதுக்கு கால் பண்றாரு? ஹலோ மிஸ்டர் ரிஷி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏன், எனக்கு என்ன? அது 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் உங்க வைஃப் லக்ஷ்மி, அவங்களால பல விஷயங்கள் பண்ண முடியும். எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க. பண்ண முடியும்னா என்ன? என்ன பண்ண முடியும்? நான் கேள்விப்பட்டேன் அவங்க உங்களோட ஊருக்கு வந்திருக்காங்களாமே. நீங்க அவங்கள உங்களோட கூட்டிட்டு போயிருக்க கூடாது. நான் கூட்டிட்டு வரல, அவதான் கோர்ட் பேரை சொல்லி என்ன மிரட்டி கூட்டு வந்திருக்கா. அப்படின்னா உங்க வலை வீச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். வலையா? என்ன? கோர்ட்ல உங்களை கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூடவே இருந்து எல்லா ஆதாரங்களையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் 1 by 1 ரெக்கார்ட்ஸ வச்சுப்பாங்க. ஜட்ஜுக்கு காட்டுறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுத்துருவாங்க. உங்களை கெட்டவன் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி அவங்கள நல்லவங்களாவும் உங்களை கெட்டவராகவும் சித்தரிச்சிருவாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. உங்க கிட்ட இருந்து அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிடுவாங்க ஜீவனாம்சமா. இல்ல, அந்த மாதிரி பாத்துட்டேன் ரிஷி சார். என் ஃப்ரெண்டு கூட இதே மாதிரி கேஸ்ல மாட்டிருக்கான். 2 பேருமே மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் ஒரு அப்பாவி. உங்கள மாதிரி அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. 6 மாசம் ஒண்ணா இருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது ரிஷி சார். அந்த 6 மாசத்துல அவனோட ஒய்ஃப் அவனை ஒரு வழி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரூஃபா கலெக்ட் பண்ணாங்க. தன்னோட கணவனை கோர்ட்ல கெட்டவன் நிரூபிக்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி அவனோட மானத்தை வாங்கிட்டாங்க. சொல்ல போனா டின்னர் கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிடல. என்ன டின்னரா? எமோஷனல் டார்ச்சர், அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் இல்லையா? இது எல்லாமே அவனோட மனைவி பண்ண வேலை. அவளுக்கு நல்லாவே தெரியும் புருஷன் கூட டின்னர் சாப்பிட மாட்டான்னு. ஆனா அவ டேபிள் புக் பண்ணா. அப்புறம் ஹோட்டல்ல இருந்து பில்ல செப்பரேட்டா வாங்கி அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டா. புருஷன் வேண்டான்னு சொன்னப்ப அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சா. அது இதுன்னு சொல்லி அவனோட கோவத்தை தூண்டுறான். பாவம், அவனால என்ன பண்ண முடியும்? கோவப்பட்டுட்டான். உடனே இவ்வளவு சண்டை போட ஆரம்பிச்சா. அப்புறம் என்ன, அவ ஹோட்டல்காரங்க முன்னாடியே ஒரு சீனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சா. சத்தம் போட்டு அழவும் ஆரம்பிச்சா. என்ன பண்றது தெரியாம அவன் சைலண்டா நின்னா. அவ ஆடியோ ரெக்கார்டிங், டேபிள் புக் பண்ண பில் எல்லாத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டா. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? என்ன இது? உண்மைதான் சார். கோர்ட்ல அவ அப்பாவி மாதிரி நடிச்சா. ஆனா நடந்த உண்மை வேற சார். அவதான் வேணும்னு எல்லா காரியத்தையும் அங்க பண்ணிருக்கா. அப்பதானே அவனுக்கு கோவம் வரும். இன்ஃபேக்ட் அவதான் புருஷனா ஆட்டி படைச்சிருக்கா. வீட்டுல கூட எல்லாமே அவ அதிகாரம் தான். ஆனா அவ கோர்ட்ல என்ன சொன்னா தெரியுமா? எல்லாமே தன்னை வற்புறுத்தி பண்ண வச்சதா சொன்னா. கோர்ட்ல அவ ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம் அப்பாவின்னு எல்லாரையும் நம்ப வச்சா. 6 மாசமா நடந்தது எல்லாத்தையும் டைரி எழுதி வச்சிருந்தானா பாத்துங்களேன். டைரி? அது என்ன டைரி? கோர்ட்ல எல்லாமே கேட்பாங்களே. 24/7 என்ன நடந்ததோ அதை டைரியா ப்ரொடியூஸ் பண்ணா. டேட் பை டேட் எல்லாத்தையும் அங்க சொன்னா. சிசிடிவி ஃபுட்டேஜையும் காமிச்சா. ரிஷி சார், இதான் நடக்கும். டிவோர்ஸ் யாருக்கு வேணுமோ அவங்க ரெசார்ட்க்கு போவாங்க. நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். ஏன்னா இப்ப நீங்க ரெசார்ட்ல இருக்கீங்க. எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கும். பொது இடத்துல சண்டை போடாதீங்க. ஏன்னா லக்ஷ்மியும் அதை தான் பண்ண விரும்புறாங்க. நல்ல மனைவி மாதிரி கோர்ட் பேரை சொல்லி உங்களை எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாங்க. ஆனா கோர்ட்ல வந்து நீங்க அவங்கள சரியா கவனிச்சுக்கலன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பணம் தான் ரிஷி சார். ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. டைரியும் இருக்கு, அதுல டேட்ஸும் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல ரிஷி சார், கவனமா இருங்க. ஓகே. கோர்ட்ல அவங்க நல்லவங்களாயிட்டு உங்களை கெட்டவனா சித்தரிப்பாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு பெரிய அமௌண்ட் ஜீவனாம்சமாவும் வாங்கிடுவாங்க. எதுக்கும் எச்சரிக்கையா இருங்க. அட மேடம் நில்லுங்க. மேடம் நில்லுங்களேன் ஒரு நிமிஷம். நில்லுங்க மேடம், உங்ககிட்ட பேசணும். உனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட விளைவுகள் என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. உங்ககிட்ட பேசணும் தான் கூப்பிட்டேன். இதுல என்ன விளைவு வரப்போகுது? ஒன்னும் ஆகாது, ரைட்? வாயை மூடிட்டு இங்க இருந்து போயிடு. நீ போதையில இருக்க, தெளிவா இல்ல. ஆமா, நான் போதையில தான் இருக்கேன். ஆனா தெளிவா இருக்கேன். நீங்க சொல்றதும் சரிதான். தெளிவா இல்லாம இருந்திருந்தா இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட பேசியே இருந்திருக்க மாட்டேன். உன்னோட வாயை மூடிட்டு போறியா இல்ல நான் போலீஸை கூப்பிடவா? உன்ன மாதிரி அயோக்கியனுங்க எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு நடுவுல சுத்தவே கூடாது.
உன்கிட்ட பேசதான் நான் விரும்பலன்னு சொல்லிட்டேல. நீ கூப்பிட்டு நான் நிக்கல தானே, அப்புறம் ஏன் பின்னாடியே வந்து பேசணும்னு பேசிட்டு இருக்க? அயோக்கியத்தனம் பண்ற, என்ன மிரட்டிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்கிட்ட கையில தான் பேசணும். ரிலாக்ஸ் பா, ரிலாக்ஸ். ஐம் சாரி. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உன்னோட ஒய்ஃப்னு எனக்கும் தெரியும். நான் எதுக்கு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க போறேன்? நான் சும்மா அவங்க கிட்ட பேசலாம் தான் வந்தேன். ஆனா அவளுக்கு தான் பிடிக்கல. சொன்னது புரியுதா? இல்ல இன்னும் உனக்கு புரியல? இங்க யாரும் உன்கிட்ட பேச விரும்பல. இங்க பாரு, நீ இந்த நிமிஷமே லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேள. அண்ட் இதுக்கப்புறம் என் கண்ணில் பற்றாத. அதுக்கப்புறம் நீ யாரையும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். அவகிட்ட மன்னிப்பு கேள. ஐம் சாரி. சாரி. நான் நினைச்சேன், எனக்கு அப்பவே தோணுச்சு, இந்த லக்ஷ்மி பார்க்கதான் அப்பாவி மாதிரி இருக்கா, ஆனா அவ வெளிய போடுறது எல்லாமே வேஷம்தான். மேம், நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க, நான் ஏதாவது தப்பா பேசினா அப்ப என்ன ஸ்டாப் பண்ணுங்க. அந்த பொண்ணு இருக்காளே, அந்த லக்ஷ்மி, அவளே தரங்கட்டவ. அவ என் பையனோட பேரை கெடுக்க பாக்குறாளா? அவனோட இமேஜ கெடுக்க பாக்குறா, அப்படித்தானே? ஐ மீன் கோர்ட்ல என் பையன் கெட்டவன்னு நிரூபிக்க பாக்குறா. அதான விஷயம். கோர்ட்ல வந்து என்ன சொல்லுவா? பெருசா என்ன சொல்லிடுவா? என் பையன் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லுவா. தாலி கட்டின மனைவியை சந்தோஷமா வச்சுக்க தெரியாதவன் என்ன அவன் டார்ச்சர் பண்றான், என் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் சேர்ந்து வாழலன்னு சொல்ல போறா. அவ்வளவுதானே? ஏன்னா அவளுக்கு தேவைப்படுறதெல்லாம் பணம் தான். Am I right? எஸ் மேம். கேட்டுச்சாங்க? பணத்துக்காக தான், பணத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அவளை நீங்க கிளம்பலாம். பணம். இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு குளறுபடிகள் பிரச்சனைகள்லாம் நடக்குதே, இதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். நீ சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. இந்த முறை நான் உன் பக்கம் தான். இது இந்த முறை நீங்க என் கூட இருக்கீங்க. அப்ப போன முறை என்னாச்சு? அந்த முறை தான் நீங்க என் பக்கத்துல நின்னு இருக்கணும், ஏன் சார்பா பேசி இருக்கணும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ணு, பண்பாடு உள்ளவன தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா பண்புள்ள பொண்ணு என்ன பாடா படுத்துறான்னு? நம்ம பையனோட இமேஜ் கெடுக்க பாக்குறா, அவன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறாங்க. நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, அந்த கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ணு பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவ இங்க வந்ததும் அவ மூஞ்சி மேலேயே பணக்கட்டை தூக்கி விசிறி எறிஞ்சு இந்த பக்கம் வராதுன்னு சொல்லணும். போதும், இது எல்லாமே ச்சே, உங்களை எதுக்கு நான் சொல்லணும்? எல்லா தப்பும் என்னோட தான். நான் தான் எல்லா தப்பையும் பண்ணிருக்கேன். நான் முதல்லயே அவளோட குடுமையை என் கைக்குள்ள வச்சிருந்திருக்கணும். அவளை இந்த மாதிரி அதிகாரம் பண்ண விட்டுருக்கவே கூடாது. ஆனா நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன், நீங்க சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் சுதாரிச்சிருக்கணும். எக்ஸாக்ட்லி. இனி யாரும் குறுக்க பேசக்கூடாது. எல்லாரும் நிறைய பேசிட்டீங்க, நானும் போதுன்னு கேட்டுட்டேன். எல்லாரையும் அவங்க இஷ்டப்படி நடக்க விட்டுட்டேன். ஆனா இப்ப இதோ இவன வந்துட்டான். இத பார், இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீயும் தான் காரணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.